இப்போ இன்குபேட்டரில் முட்டை வச்சுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ஒரு மணி நேரம் கரண்ட் போணுச்சு அப்படின்னா முட்டை ஒன்றும் ஆகாது. இதுவே ஒரு நாள் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக முட்டை வேஸ்ட் ஆகிரும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் ஊரில் நைட்டு சரியான காற்று, ஒரு 10 மணி வரையும் கரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் கரண்ட் எப்போ போணுச்சுன்னே தெரியல. நான் ஒரு 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அப்போ தான் பார்த்தேன் கரண்ட் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு பைக் பேட்டரியை கழட்டி அதுக்கப்புறம் செட் பண்ணேன். இப்போ காலையில் 7 மணி ஆகுது, இன்ன வரையுமே கரண்ட் வரல. இப்போ நம்மக்கிட்ட பேட்ரி இருக்கனால ஒன்றும் தெரியலை. இப்போ பேட்ரி இல்லைன்னா முட்டை கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பேட்ரி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். முட்டையும் வேஸ்ட் ஆகாது, நீங்களும் பயப்படாமல் இருக்கலாம். கரண்ட் போனாலும் உங்களுக்கு பயம் இருக்காது. இது எப்படி செட் பண்ணுறதுனா, நீங்கள் இப்போது பல்புக்கு 2 ஒயர் கொடுத்துருப்பீங்கல்ல, நீங்கள் அந்த போர்டு செட் பண்ணும்போது அதே மாதிரி தான் அந்த சார்ஜருக்கு. ஆனால் என்ன, இது பேட்டரிலேருந்து 2 ஒயர் தான் வரும். அந்த 2 ஒயரையுமே நீங்கள் பல்புக்கும் அந்த போர்டுக்கும் கொடுத்துடணும். அதுலேருந்து இன்புட் அவுட்புட் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் அந்த போர்டு மாதிரி தான். உள்ளக்கு வந்து பல்ப் எது வைக்கிறீங்கன்னா, அந்த பைக் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்ப் நல்லா ஹீட் ஆகும். நம்ம குண்டு பல்ப் அளவுக்கு இது ஹீட் ஆகும். இதுதான் நான் உள்ளே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ 37.4 இருக்குது. ஃபேன் போடுறதுனா கூட ஃபேன் போட்டுக்கலாம். எனக்கு ஃபேன் தேவையில்லை, அதனால் ஃபேனை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். 5 மணி வரையும் ஓடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணேன். ஏன்னா பவர் பேங்கில் வேறு சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு, அதனால் ஆஃப் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், 37.2 இருக்குது, 37.1. இது செட் பண்ண வீடியோ உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா இதோட வீடியோ என்னன்னு கேளுங்க. அந்த வீடியோ நான் கரெக்டாக இதே மாதிரி கழட்டிவிட்டு உங்களுக்கு எப்படி பேட்டரியில் செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவை தனியாகவே போடுறேன். புரிஞ்சு அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த போர்டு எப்படி செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் லைட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்குபேட்டர் வச்சுருக்கவங்களும் இது புதுசாக அவங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுப்போங்க. நான் இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோ நிறையா போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்குபேட்டர் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.